மன்னர் வகைரான்னு அவர் ஒரு சொந்த படம் எடுத்தார். இந்த சொந்த படம் எடுக்கிற நடிகர் நடிகைகளுக்கு அது வந்து ஒரு 7.5 சனி தான். நீதிமன்றத்தில் வழக்குகளையும் இழுத்து கடைசியில் தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா 4.5 கோடி ரூபாயை கொடுங்க, அது இல்லாமல் 1 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து. ஆரம்பத்தில் சொந்த ஒண்டர்லேண்டுன்னு ஒரு படம் நிறுவனம் ஒண்டர்லேண்ட் பிக்சர்ஸ்னு வச்சார். சுத்தமாக பணத்தை காணும். அப்புறம் தான் உஷாரை, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் படம் தயாரிக்காமல் இருந்தால் அதுக்கப்புறம் இப்போ படம். சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் வெளிநாட்டுக்கு போய் படம் எடுத்தார். சிவகார்த்திகேயனும் யோகி பவன் நடிச்சாங்க அந்த படம். அந்த படத்தில் பெரிய நஷ்டம். 3 படம் அந்த படத்தினுடைய இழப்பீட்டு தொகைக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு நடிச்சு கொடுத்தாரு. த்ரூ விக்ரம் அனுபமா 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன சார், லவ் பண்ணுறாங்களா பிரேக்கப் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகுதா ஆகல? அதாவது அனுபமா பரமேஸ்வரனும் துருவ விக்ரமும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஜெம் சினிமாஸ் நேருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட மெய்யழகன் அவர் கூட தான் இருக்கும். திரைப்பட நடிகர் விமர்சகர் பைல்வான் ரங்கராஜ் கூட தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். அதாவது எல்லாருக்கும் ஒரு பிடித்த நடிகர், கம்மியான படம் தான் நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் பிடித்த நடிகர்னே சொல்லலாம். விமல் அவர் வந்து அரசு ஆரம்பத்தில் தனுஷ் கூட தான் நாத்தியம் பேசிட்டு இருந்தார், எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவர் தீவிர ஆன்மீகவாதி ஆகிட்டார். தனுஷ் பிஜேபிக்கு போக போறாரு அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ இவ்வளோ பேசுறீங்கல்ல, அருள்நீதியோட அப்பா யாரு? நடிகர் அருள்நீதியோட அப்பா யாரு? மு.க. தமிழரசு. அதாவது மு.க. ஸ்டாலினுடைய சகோதரர். அவருடைய சமீபத்தில் ஒரு விழா கொண்டாடினார். ஐயரை வச்சு தான் கொண்டாடினார். இல்லைன்னு மறக்க முடியுமா? நாத்திகம் பேசுறவங்களே அப்படிதான். சும்மா பேசுறது நாத்திகம். வீட்டுக்கு வந்தவுடனே சாமியை காப்பாற்றப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்குது. இதெல்லாம் ஒரு புழப்பாயா தானே கேட்க தோணுது. நச்சு அடிச்சிட்டீங்களே நெத்தியிலேயே. ஓகே சார். அடுத்ததான் வந்து நம்மளோட விமல் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அவர் அரெஸ்ட் பண்ணலை. அவர் வந்து கோபிங்கிற ஃபைனான்ஸ் சீட்டை 4.5 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. எதுக்கு வாங்கியிருக்காரு? மன்னர் வகைரான்னு அவர் ஒரு சொந்த படம் எடுத்தார். இந்த சொந்த படம் எடுக்கிற நடிகர் நடிகைகளுக்கு அது வந்து ஒரு 7.5 சனி தான். 7.5 சனி யாருக்கு வருதோ அவங்க சொந்த படம் எடுப்பாங்க. அதாவது நடிக்க வேணா கூப்பிடலன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அப்புறம் வேணா வருவான். சம்பளத்தை வாங்கினியா, நடிச்சமா, வீட்டில் சாமிசமான்னு இருக்கணும். உனக்கு எதுக்கு? உனக்கு தெரிஞ்ச நடிப்பு மட்டும்தான். எதுக்குன்னு தயாரிக்கணும். அப்போ மன்னர் வகைரான்னு ஒரு படம் தயாரிக்கும்போது 4.5 கோடி ரூபா கடன் வாங்கிக்கிறார் கோபிங்கிற ஃபைனான்ஸ் சீட்டை. அவர் எவ்வளோ நெருக்கி பார்த்துரு கொடுக்கல. கடைசியில் ஒரு செக்கு கொடுத்தாரு. செக்கு பவுன்ஸ் ஆனோன்னா அதை சாக்கை வச்சு கோர்ட்டுக்கு போயிட்டார் கோபி ஃபைனான்ஸ். நீதிமன்றத்தில் வழக்குகளையும் இழுத்து கடைசியில் தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா 4.5 கோடி ரூபாயை கொடுங்க, அது இல்லாமல் 1 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. உடனே வக்கீல் வச்சு நடிகர் மேல் வக்கீல் போய் இந்த மாதிரி நாங்கள் இதை அப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னு 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அப்பீல். ஆனால் கைது உத்தரவு வந்தது உண்மை. அதேமாரி 1 வருஷம் ஜெயில் விதித்ததும் உண்மைதான். இப்போ ஆனால் வெளில தான் இருக்காங்க. இப்போ ஆமாம், ஜெயில் மாதம் வந்து அவங்க இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அது அப்பீலுக்கு போவார். அதாவது ஹைகோர்ட்டுக்கு போவார். நீங்கள் இந்த சிவில் வழக்கு இருக்கு இல்லையா, கிரிமினல் வழக்காச்சும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல முடிஞ்சிடும். இந்த சிவில் வழக்கில் அவன் செத்த பிறகு நடக்க முடியும். அந்த மாதிரி ஜவ் எழுத்துருவாங்க. அதுக்காக அப்படி போய் நினைக்கிறேன். ஆனால் சில கோர்ட்டுகளில் அது ஜட்ஜி சொல்கிறத பொறுத்து இருக்கு. சீக்கிரம் ஜட்ஜிக்கிட்ட வந்துட்டுனா ஜட்ஜ்மெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடிகர் வந்து நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்திருக்காங்களா சார்? நிறைய. சந்திரபாபு முதல்ல ஒரு நடிகர் சம்பளம் 1 லட்ச ரூபா கேட்டது சந்திரபாபு தான். சந்திரபாபுக்கென்றே படம் ஓடிச்சு. அவ்வளோ பெரிய கல்யாண புருஷு சூப்பர் ஹிட் படம். அந்த படத்தில் தங்கவேலு காமெடி தான் ஓடிச்சு. அதே மாதிரி சந்திரபாபு படம் நாடோடி மன்னனில்
சந்திரபாபுக்குன்னே வெயிட் பண்ணி சந்திரபாபுக்குன்னு சீன் வச்சாரு படத்தில் எம்ஜிஆர். நிறைய படங்கள் அவரோட நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சகோதரின்னு ஏவிஎம் ஒரு படம் தயாரிச்சாங்க. அப்போ படத்தை போட்டு பார்த்து ஏவிஎம் செட்டி சொல்லியிருக்கிறையோ காமெடியே இல்லையா, ரொம்ப ட்ரையா இருக்குன்னு சொல்லி அவருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து சந்திரபாபு நடிக்க வச்சாங்க. அப்படி ஒரு ஆள். அதுமாரி சொந்தமாக படம் தயாரித்தார். அந்த கடற்கரை பகுதியில், அதாவது கடற்கரை சாலை, பசுமை வழிச்சாலையில் அவர் சொந்த வீடு கட்டினார். நேராக முதல் மாடிக்கே கார் போகிற அளவுக்கு பங்களாலாம் கட்டினார். அவர் நேரம் சொந்த படம் தயாரித்தார். எல்லாம் போச்சு. வாடகை வீட்டுக்கு வந்துட்டார் சந்திரபாபு. மாடி வீட்டு ஏழைன்னு படம் எடுத்தார். மாடி வீட்டு ஏழையாகவே ஆயிட்டார். ஏழை ஆயிட்டார். அது மாதிரி ஏவிஎம் ராஜன் படம் எடுத்தார். சொந்தமாக வீட்டை வித்தார். நடிகை சாவித்திரி பெரிய பங்களா, எல்லாம் ஞாபகம் இருக்கு. 20 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க பங்களாவில், அப்போ அது வந்து போக் ரோடு, நடிகர் சங்க கட்டத்தில் 2வது நடிகர் சங்க இருக்கிற இடத்துல வலது பக்கம் பெரிய பங்களா. அதில் இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. அங்கே வந்து பார்ட்டி வச்சார் சாவித்திரி. நான் இப்போ நல்லா சாப்பிட்டேன், எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது சொன்னார், உங்களை நான் ஏன் இப்போ வரவழைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார். ஏதோ புதுப்படம் தயாரிக்க போகிறாரோ டைரக்ட் பண்ண போகிறாரோன்ட்டு சொன்னால், இந்த பங்களாவை நான் வித்துட்டேன், இன்னைக்கு நான் காலி பண்ணுறேன், அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு வந்து இந்த பங்களாவில் நான் வந்து பார்ட்டி கொடுக்கன்னு சொன்னார். எல்லாருமே எழுதிட்டாங்க, பத்திரிகைக்காரங்க எல்லாருமே. ஏன்? சொந்த படம் எடுத்ததுனால தான். எதனால சார் ஒரு நடிகர் வந்து சொந்த படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுனால நஷ்டமாயிடுறாங்களே? சினிமாவில் பல தில்லுமுல்லுகள் மோசடி இருக்கு. உதாரணமாக சொன்னால், பில்லு கொடுப்பான். புஷ்பம் 60 ரூபா, பூ 70 ரூபான்னு கொடுப்பான். 2 ஒன்று தானே? அதை யாரும் பார்க்க மாட்டேன், கணக்கு கொடுப்பான், அவ்வளோதான். அதை எவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், டிக்கெட் சீட்டு இருப்பான், அவ்வளோதான். அதேமாதிரி நிறைய உருட்டு. இப்போ ஒரு நடிகர்கிட்ட போய் காய்ச்சிட்டு வாங்குவான் ஒரு மேனேஜர். போகும்போது அவங்க ஒரு சம்பளம் பேசுவான், உள்ளுக்குள்ளே ஒரு கமிஷன் வச்சுருவான். இது எல்லாருக்கும் அந்த அதாவது டைரக்டரு, கேமராமேனுக்குலாம் அந்த கமிஷன் போகும். அந்த மாதிரி என்னாச்சும், தேவையில்லாமல் டைரக்டர் திட்டமிட்டபடி படம் எடுக்கலன்னாலே செலவு அதிகமாகும். அது பூரா யாரு கடைசியில் பார்த்தா அப்படிதான். இந்த படம் இவ்வளவுக்கு தான் சேல்ஸ் ஆகுங்கிறது சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் நடிகருக்கு தெரியாது. புரியுதா? புரியுது. டைரக்டருக்காவது புரியணும், அவனுக்கும் புரியாது. அப்போ அவன் பாட்டுக்கு அவன் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவான். மாட்டிக்கிட்டது நடிகராவது தயாரிப்பாளர் இருக்கிற நடிகரும் நடிகையும் மாட்டுவாங்க. அதனால் அது அப்படித்தான் கண்டுக்கவே. ஏன் தனுஷ் ஆரம்பத்தில் சொந்த ஒண்டர்லேண்டுன்னு ஒரு படம் நிறுவனம் ஒண்டர்லேண்ட் பிக்சர்ஸ்னு வச்சாரு. சுத்தமாக பணத்தை காணும். அப்புறம் தான் உஷாரை, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் படம் தயாரிக்காமல் இருந்தால் அதுக்கப்புறம் இப்போ படம் தயாரிச்சார். அந்த யூனிட்டே எல்லாம் வெளியே அனுப்பிட்டாரு. யாரையுமே அவர் தப்பு சொல்லலை, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஒரு படம் வெளிநாட்டுக்கு போய் படம் எடுத்தார். சிவகார்த்திகேயனும் யோகி பாபு நடிச்சாங்க அந்த படம். அந்த படத்தில் பெரிய நஷ்டம். 3 படம் அந்த படத்தினுடைய இழப்பீட்டு தொகைக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் மீண்டார் சிவகார்த்திகேயன். இப்படிலாம் நிறைய வரலாறு உண்டு. நிறைய நிறைய சினிமா பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே சொல்கிறீங்க. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, த்ரூ விக்ரம் அனுபமா 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன சார், லவ் பண்ணுறாங்களா, பிரேக்கப் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகுதா ஆகல? அதாவது அனுபமா பரமேஸ்வரனும் துருவ விக்ரமும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதாவது 2 பேருமே கல்யாணம் பண்ணுற மாதிரி ரொம்ப இதாகி அது எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் என்ன பண்ணாரு, துருவ விக்ரமோட அப்பா விக்ரம் இல்லை, அனுபமா பரமேஸ்வரனை கூப்பிட்டு தொலைச்சி என் பையன் இன்னும் பெரிய ஆளாகணும், நீ என்ன இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மிரட்டிச்சார். ஆட்களை வச்சு அடிச்சாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம அனுபமா பரமேஸ்வரன் அவரை விட்டு வெளியே வந்துருச்சு. இது நடந்து ஒரு 4 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ அனுபமா பரமேஸ்வரன் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னை ரொம்ப துன்புறுத்தினாங்க, ஜெயிலில் இருந்தவன் நான் இருந்தேன், அவ்வளவு டார்ச்சர், ஆனால் நான் யார் என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இப்படி தான் நான் இருந்தேன், இப்போ தான் நான் நினைச்சதை செய்ய முடியல, ஆமாம் அப்படி ஒரு கொத்தடிமை நான் இருந்தேன், இப்போ நான் வந்துட்டேன் வெளியே. ஃபோட்டோ போடுறது கூட பர்மிஷன் கேட்கணும், பாட்டு வைக்கிறது பர்மிஷன் கேட்கணும். ஆமாம், அதாவது டாய்லெட் போக பெர்மிஷன் கேட்கணுங்கிற மாதிரி என்ன நடத்திட்டாங்க. நான் வேற மாதிரி
மென்டலாகவே ஆகிட்டேன், இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன், இனிமேல் நடிக்க போகிறேன்னு சொன்னாங்க அனுபமா பரமேஸ்வரன். ஆனால் அனுபமா பரமேஸ்வரன் துருவ விக்ரமத்துக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் வீரரை காதலிச்சாங்க, லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க. இது துருவுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நம்ம விக்ரம் சார் எல்லாமே ஒரு மாதிரி அவன் ஒரே ஒரு பையன், அவன் இன்னும் ஒரு சரியான ஒரு படத்தை தயாரிச்சாரு, ஓடலை. ரெண்டாவது வேற ஒரு டைரக்டர் வச்சு அதே படத்தை தயாரிச்சாரு, அதுவும் ஓடலை. எவ்வளோ நஷ்டம் தாங்குவார் பாவம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவர் திடீர்னு போய் லவ் பண்ணாருன்னா காதல்ன்றது எப்போ வரும்னு சொல்ல முடியாது சார். இன்னைக்கு எனக்கு வரலாம் அந்த மாதிரி சொல்றேன். சரி, என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல சொல்றேன் சார். இல்ல என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. பொதுவா சொல்றேன் சார், டக்குன்னு ஒரு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், விக்ரம் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு 60 வயசு ஆயிட்டு, உங்க பையன் லவ் பண்றான், பையன் சொல்றீங்க, இதே மாதிரி சூழ்நிலை வருது. அவன் இன்னும் வளர, அதாவது இன்னும் ஒரு ஸ்டெடியா இல்ல, சொந்த கால நிக்கல. சொந்த கால நிக்காம அவங்க லவ் பண்ண என்ன செய்வீங்க நீங்க? உங்க பையன்கிட்ட கொஞ்சம் வேலை போடுறா தம்பி, ஒழுங்காடுறா, அதான் சார் உனக்கு எதுக்கு இந்த லவ் சொல்லுவீங்களா? அதான் சொல்றாரு. எப்பவுமே ஒருவரை குறை சொல்லும் போது நாம அந்த ஸ்டேஜில் இருந்து அவரை ஆளப்பா அவரா நின்று இது சரியானு யோசிக்கணும். சும்மா காதல் முதல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இந்த அறவை கட்டு பசங்க சொல்றது. நான் சொல்ல சார் அப்படி நம்ம தான். அதாவது காதல் என்பது பொருளாதார ரீதியா நீ உன் பொண்டாட்டியை காப்பாத்துவியா, அதுக்கான வருமானம் இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணு. அதாவது உங்க ஒப்பன்ட்ட போய் யோ உன் சொத்து வேணாம் மயிர் வேணாம், நான் என் பொண்டாட்டியோட வாழ போறேன்னு உன் தைரியம் இருக்கா, காதல் பண்ணு. அது உன் உரிமை, ஒரு கடமை. நீ உன் அப்ப என் காசுல சாப்பிட்டுக்கிட்டு நீ லவ் பண்ண, டேய் உனக்கே நான் தண்டைச்சோறு போடுறேன், நீ கூட்டிட்டு வரணும் தண்டைச்சோறு போடணும்னு கேட்பானா இல்லையா? புரியுதா? புரியுது. ஓகே, நிறைய புது புது அப்டேட்லாம் கொடுத்தீங்க. இல்ல இப்போ இது இந்த பேட்டி ஒரு யதார்த்தம். இதுல எந்த மிகைப்படுத்தலுமே இல்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை நீ காதலிக்கான்னு சொல்றேன்னு என்ன அர்த்தம்? நீ ஏன் என்னுடைய சம்பாத்திலையும் சாப்பிட்டு இருக்க, நீ சம்பாதிச்சு உன் பொண்டாட்டியை காப்பாத்துறா இருந்தா நீ லவ் பண்ணுப்பா, பிரச்சனை இல்லை. புரியுதா? ஒரு அப்பன் தன்னுடைய மகன் ஒரு ஸ்டேட்டஸுக்கு வரணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைப்பானா இல்லையா? அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். எனக்கு ஒரு இது இருக்கு சார், எப்போ 1 லட்ச ரூபா இது செலவு பண்றாலும் சம்பாதிக்கிறோமோ அப்பதான் கல்யாணம் பண்ணணும். கரெக்ட், இது கரெக்டுன்னு உங்க அப்பா இதை காட்டிட்டு இருந்தாரு, சந்தோஷப்பட்டார், ரைட்டு பையன் நல்லா ஸ்டெடியா இருக்கான் அப்படின்ட்டு, அவ்வளவுதான். அதனால அதே மாதிரி மனைவியும் யோசனை பண்ணுவா, சரி இவரு அப்போ நீ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கான்னு நீங்க லவ் பண்ற பொண்ணு கேட்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.